நான் நேசிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்க வசந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது நம்ம நெறைய படத்துல கூட சரி, ஏதாவது ஒரு விஷயத்துல அவன் செஞ்ச பலன் தான்டா, எல்லாம் நம்மளுக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஒரே ஒரே தோல்வியாவே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரே கஷ்டமா இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் சரி ஒரே தொல்லையாவே இருக்கு அப்படின்னு சொல்லி, எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்னும்போது, எல்லாம் அவன் செஞ்ச கர்மா தான்டா அப்படின்னு. இந்த கர்மானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன பிறவில அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, போன பிறவில இது எத்தன பிறவில நீங்க செஞ்ச நல்லது, கெட்டது பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிறவியா பார்த்தீங்கன்னா, அந்த கர்மா உங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். பின்தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்றாங்க. அததான் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பிறவில பார்த்தீங்கன்னா, அனுபவிச்சே ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு. அந்த கர்மா பார்த்தீங்கன்னா, உங்கள விடவே விடாது அப்படின்னு. அந்த கர்மாவ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வகையா பிரிக்கிறாங்க. இன்னொரு ஃபர்ஸ்ட் கர்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சித கர்மம். 2வது ஒரு கர்மா பார்த்தீங்கன்னா, பிராபிரத கர்மம். 3வது ஒரு கர்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகாமிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 கர்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றது. அதான் பார்த்தீங்கன்னா, சஞ்சித கர்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சேமிச்சு வச்ச பயன் அப்படின்றாங்க. நீங்க ஒவ்வொரு யுகத்திலும் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நல்லது கெட்டது பண்றீங்களோ, அது அந்த ஃபர்ஸ்ட் கர்மா பார்த்தீங்கன்னா, சஞ்சித கர்மா அப்படின்றது நீங்க சேமிச்சு வைக்கலாம் அப்படின்றது. பிராபிரத கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பிறவில பார்த்தீங்கன்னா, நீங்க போன பிறவில என்னென்ன செஞ்சீங்களோ, அத இந்த பிறவில பார்த்தீங்கன்னா, அனுபவிக்கிறது பார்த்தீங்கன்னா, பிராபிரத கர்மா அப்படின்றது. 3வது அகாமிய கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நீங்க அனுபவிச்சுட்டே இருக்கீங்க, எல்லா கர்மாவும். அப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பிறவில நீங்க அத எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து, இனிமே வர இருக்கிற கர்மா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அகாமிய கர்மா அப்படின்றது. இந்த 3 கர்மாவையும் நீங்க என்னதான் கடவுள வழிபட்டா கூட, நீங்க என்ன செஞ்சீங்களோ அத அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றாங்க. சரி, இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எது செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டா அப்படியே வரும் அப்படின்றாங்க. நீங்க ஒருத்தருக்கு நல்லது செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நல்லதே வரும். நீங்க கெட்டது செஞ்சீங்கன்னா, அது கெட்டதா வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேருக்கு தொடர்ந்து கெட்டது பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, நிச்சயம் பார்த்தீங்கன்னா, அந்த 10 பேர் பார்த்தீங்கன்னா, உங்கள பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணாலும் உங்கள முன்னேற விடாம தடுப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்றது. இதே 10 பேருக்கு நீங்க உதவி செஞ்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தங்க கஷ்டப்படும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உதவி செய்றீங்க அப்படின்னும்போது, நீங்க ஒரு வேளை வாழ்க்கையில கஷ்டப்படும்போது, அந்த 10 பேருக்கு உதவி செஞ்சீங்க பார்த்தீங்களா, அவங்க ஏதாவது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, நீங்க கஷ்டப்படுறத கேள்விப்பட்டு நிச்சயம் அந்த 10 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் உதவி செய்வாங்க. அதுதான். இல்ல அந்த 10 பேரே உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்றது. நீ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன விதைக்கிறாயோ அத நீயே அறுவடை செய்கிறாய் அப்படின்றது. கர்மானா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்களோ, அதுதான் பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு ரிப்பீட்டா வரும். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.